அனைவருக்கும் வணக்கம். தாவேக்க ஆதரவாளராக இருக்கிற தாவேக்கு ஓட்டு போட்ட நண்பர்களுக்கு ஒரு கேள்வி. அதாவது இருக்கிற குறைகளை சொன்னால் ஏன் விஜய் என்ன குறை சொல்கிறீங்கன்னு மட்டும் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க நண்பர்கள். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் தாவேக்கில் இருக்காங்க. ஏன் இப்படி செய்கிறீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு முன்னாடி நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடி நடக்கலையா அந்த கேள்விக்குள்ளே போனாலே அப்போ இப்போ தப்பு நடக்குதுங்கிறத நீங்களே உங்களுக்கு அறியாமல் ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சில நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி மட்டும் அடுக்கடுக்காக வச்சுக்கிட்டே போகிறாங்க. அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு, ஏன் இவங்களை கேள்விக்கு இப்போ தானே வந்திருக்காங்க, எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இருக்கிற குறைய இந்த மாதிரி சொல்கிறோம், பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிர்வாக சிக்கலோடு இருக்குது, அதை தீர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்காமல் ஓய்வில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் பிழை இருக்குது, சரி தப்பு, அந்த விவாதத்துக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவருக்கு 9 கிரகமும் உச்சத்தில் இருக்கிறதால அவரை கேள்வியை கேட்கக்கூடாதுங்கிறாங்க. அதாவது இது வரைக்கும் அரசியல் வாழ்க்கையில் ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் சீமானாக இருக்கட்டும், இல்லை திருமாவளவனாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் அன்புமணியாக இருக்கட்டும், நல்லக்கண் கூட ஐயா கூட இருக்கட்டும், கருணாநிதி இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எல்லாரையுமே எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், அந்தந்த சூழலில் கேள்வி கேட்டிருக்காங்க, விமர்சனம் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களை மட்டும் கேள்வி கேட்கக்கூடாது, அதான் வந்துட்டாரு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போமே. இது எப்படி கேள்வி கேட்காமல் எப்படி ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களும் இருக்க முடியும்? நல்லா படித்தவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களே இந்த மாதிரி எதிர்பார்த்து நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு கேள்வி கேட்குறீங்க, கொஞ்ச நாள் பொறுக்க மாட்டிங்களா அப்படின்னு. கேள்வி கேட்கலைங்க, பொய் சொல்கிறத பொய்ன்னு சொல்கிறோம். நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, பொய் சொல்கிறாரு பொய்ன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த நேரத்தில் வேலை செய்யணும், வேலை செய்யலைன்னு சொல்கிறோம். இப்போ வந்த மறுநொடியேன்னு சொன்னார், இன்னும் மறுநொடி வரலையான்னு கேட்குறோம். ஏதாவது பெண்களுக்கு பிரச்சனைனா வீட்டுக்கே வருவார் ஆறுதல் சொல்லன்னு சொன்னாங்க. ஏன் இத்தனை பெண்களுக்கு பிரச்சனை ஏன் வரலை அப்படின்னு கேட்குறோம். இதில் என்ன தவறு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சட்டசபையில் லைவை கட் பண்ணிட்டாரு. இப்போ சட்டசபையில் இந்தியா முழுக்க ஒவ்வொரு சட்டசபையிலும் முதலமைச்சர் உட்காந்துருக்காங்க. நீங்களே விஜய்க்கு ஓட்டு போட்ட, விஜயை மாற்றம்னு நினச்ச ஒவ்வொரு நண்பர்கள்கிட்டையும் தோழர்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், முதலமைச்சர் மாதிரி உட்காந்துருக்காரா சட்டசபையில்? உண்மையிலே லிட்டரலாக ஒரு பேய் பிடிச்ச மாதிரி, பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? பாவமாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கார். ஏதோ திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி இருக்கார். என்னடா இது எங்கேயோ கொண்டு அதாவது ஊர் உலகம் தெரியாத, இப்போ நம்ம சின்ன வயசில் 5வது 6வது படிக்கும்போது ஏதாவது தொலைஞ்சு போயிட்டோம்னு எப்படி இருப்போம் திருவிழாவில், அந்த மாதிரி ஒரு முகம். அப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லா அரசியல்வாதி முகத்துலையும் பாருங்கள், உலகம் முழுக்க பாருங்கள், இந்தியா முழுக்க பாருங்கள், இல்லை அவர்கள் கட்சியிலே கூட பின்னாடி இருக்கிற எம்எல்ஏக்களை பாருங்கள், தெளிவாக உட்காந்துருக்காங்க. இவர் மட்டும் ஏன் அப்படி இருக்காரு? அப்போ அந்த கேள்வி நம்ம கேட்குறோம். அப்போ எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. உடனே சட்டசபையில் லைவை கட் பண்ணுறாரு. இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் மாற்றமா? அந்த தாவேக்கில் இருக்கிற நண்பர்கள் சொன்னாங்க, இப்போ தான் நாங்கள் சட்டசபையில் நிகழ்வுலாம் பார்க்குறோம், நாங்கள் இப்போ தான் அரசியலை கற்றுக்கிட்டோமே, இப்போ விஜய் மூலமாக தான் நாங்களாம் அரசியலே பார்க்குறோம், அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உண்மையாலுமே விஜய் மூலமாக நீங்கள் அரசியலை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, செய்தித்தாளில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க, செய்தி படிக்கிறீங்க, அரசியல் செய்தியை கேட்குறீங்க. நீங்கள் எல்லாருமே யாருன்னா, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலை பற்றி பேசினாலே ஐயோ அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அரசியல்லாம் பேசுகிறவங்கள வச்சுக்காதீங்க அப்படின்னு அலறி அடிச்சுன்னு ஓடுற கூட்டம் நீங்கள் எல்லாம். ஆனால் இப்போ விருப்பப்பட்டு விரும்பி அரசியல் செய்தி பார்க்குறீங்க. அப்போ பிழை யாருக்கிட்ட இருக்குது? உங்ககிட்ட இருக்குது. நாங்கள் காலங்காலமாக அரசியல் செய்தியை பார்க்குறோம், அரசியல் நிகழ்வை கவனிக்கிறோம், நாங்கள் அன்றாடம் செய்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தற்காலிகமாக எங்களை குறை சொல்கிறீங்க, எதுக்கு இப்படி செய்றீங்க அப்படி செய்றீங்க. இப்போ உங்கள் அண்ணன் லைவை கட் பண்ணுற எப்படி பார்ப்பீங்க சட்டசபை நிகழ்வை? இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு தான் நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதை லைவை கட் பண்ணுற. இதை கேள்வி கேட்குற நேர்மை உங்ககிட்ட இருக்கா? நான் விஜயோடைய ஆதரவாளர் இருக்கேன். சட்டசபையோட லைவை ஏன் அண்ணா கட் பண்ணீங்க? ஒரு அடிப்படை அறிவு, பேசிக் சென்ஸ் இருந்தால் நான் என்ன கேட்குறேன், எந்த ஒரு செய்தி பார்த்தும் ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போனால் அந்த கேள்விக்கு நம்மளுக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதா? யாராக இருக்கட்டும், நீங்களாக இருங்க, நானாக இருங்க, யாராக இருக்கட்டும், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு பேசிக் ஒர்க் பண்ணிட்டு போனால் ஒரு பேசிக் பதில் சொல்ல முடியல. அப்போ நீங்கள் ஏன் சட்டசபை லைவை கட் பண்ணுறீங்க? ஏன் உங்களுக்கு அந்த திராணி இல்லை? அப்போ உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அப்போ ஒரு முதலமைச்சர் பதவிங்கிறது ஒரு ஷோட்கேஸ், ஒரு சொகுசான பதவி நினச்சி வந்துட்டீங்களா? அப்போ மக்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு நினச்சி வரலைங்களா? அப்போ ஏன் லைவை கட் பண்ணுறீங்க? ஒரு டிவிக்கு எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்குறாங்க, என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க, தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் என்ன அட்ரஸ் பண்ணுற போகிறீங்கன்னு கேட்டால் முழிக்கிறார், திருன்னு முழிக்கிறாரு. இன்னும் கேட்கக்கூடாத கேள்வி கேட்ட மாதிரி திருன்னு முழிக்கிறாரு. பக்கத்தில் எடுத்து சொல்கிறாரு, அடிப்படை பிரச்சனையை சரி பண்ணிவிடும். இது அடிப்படையாக எல்லாரும் சொல்கிற ஒரு பதில், அதையே இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆனால் இவங்களை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது. பொய் சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்லாதீங்க. ஃபீஸ் கேரக்டரை பிடிங்கிட்டு போயிட்டாங்க,
ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. இப்போ சரி ஓகே நம்ம வந்து அமைதியாக கடந்து போடணும். இன்றைக்கி லைவை கட் பண்ணிட்டாரு. இப்போ இந்த லைவை கட் பண்ணுறது தான் வந்து புரட்சியா? சட்டசபையில் நிகழ்வு நடக்குது, கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல வேண்டியது தானே? வழக்கத்துக்கு முறை வந்து 3 நாட்கள் வினா விடையே நிகழ்ச்சி கிடையாதுன்ட்டார் சபாநாயகர். வெளியிலையும் கேள்வி கேட்கக்கூடாது, உள்ளேயும் கேள்வி. இது நிர்வாகமா இல்லை அலங்கோலமா? என்னங்க நடக்குது நாட்டில்? நம்ம மீடியாவில் யூடியூப்லேயோ இல்லை நியூஸ் சேனல்லையோ இல்லை ஊடகத்துலேயோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அங்கே கேள்வி விட்டு அங்கேயும் கேள்வி கேட்கக்கூடாது. அங்கேயும் ஆளுங்கட்சி தரப்போ யாரும் வந்து உட்கார மாட்டாங்க, ஆதரவாளர்கள் மட்டும் தான் வந்து உட்காருவாங்க. இது இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இதை கேள்வி கேட்டால் டிவிக்கு ஆதரவாளர்களுக்கு வந்து கோவம் பொத்துக்கிட்டு வருது. எப்படி நீங்கள் அண்ணனை கேள்வி கேட்கலாம்? எப்படி எங்கள் அண்ணனை கேள்வி கேட்கலான்னு? இல்லை என்ன உங்கள் அண்ணனுக்கு என்ன நேர்ந்து விட்டுருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த அரசியலாவது நீங்கள் கேள்வி கேட்காம இருந்திருக்கீங்க? இல்லை யார் கேள்வி கேட்காம இருக்கிறோம்? எல்லாரும் தானே கேள்வி கேட்டிருக்கோம். உடனே ஆனால் அண்ணனுக்கு சீமானுக்கு எங்கேருந்து காசு வருது? எங்கேருந்து காசு வருது? ஏன் இது ஒரு கேள்வியாங்க? உங்கள் வக்கர புத்திக்கு அளவே இல்லையா? இது ஒரு கேள்வியா? நான் கேட்குறேன், எந்த ஆலையிட சீமானுக்கு எங்கேருந்து காசு வருதுன்னு கேட்குற. அதாவது இத்தனை லட்சம் கட்சி உறுப்பினர்கள் இருக்கும், எல்லாரும் மக்கள் திரள் நிதி வாங்குறன்றது வெளிப்படையாக தெரியுது. அதை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியுது. இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் இருக்கிற ஒரு நாட்டில் எல்லாமே பணம் இருந்தால் தான் ஒரு போஸ்ட் அடிக்க முடியும், ஒரு கூட்டம் நடத்த முடியும், ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும், ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்ய முடியும், இத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கு, உணவு அளிக்க வேண்டியிருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியல. எங்கேருந்து காசு வருது அப்படின்னு கேட்குறீங்க. என்னவோ வந்து 5000 10,000 கோடி அடிச்சுட்டு வந்த மாதிரி. இப்போ இந்த 2023 தேர்தலில் கூட்டணி போயிருந்தால் எத்தனை ஆயிரம் கோடி காசு கிடைச்சிருக்கோம்? அதே நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானுக்கு சொல்கிறேன். அப்போ ஏன் போகல? அப்போ கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்குல்ல, அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஆனால் ஒன்றுத்துக்கு உதவாத விஜய் இப்போ கட்சி ஆரம்பித்து இத்தனை கூட்டம் போட்டுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட கணக்கு காமிச்சிருக்காரா? யார் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணது? இப்போ இத்தனை எம்எல்ஏக்கள் ஆசை வார்த்தை கூட்டி ராஜினாமா பண்ண வச்சாரு. அதுக்கு யார் ஆசை வார்த்தை காமிச்சு எப்படி பதவி ராஜினாமா பண்ண வச்சாரு? அது என்ன பெனிஃபிட்டுக்கு வந்தாங்க? அதை கேள்வி கேட்க துணிவு இருக்கா? அமமுக ஒரு எம்எல்ஏவை திருடிட்டு வந்தாரு, அதுக்கு கேள்வி கேட்க துணிவு இருக்கா? இல்லை, எந்த ஒரு கேள்வி விஜயை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் இவ்வளோ நாள் அந்த சொன்ன வார்த்தையிலேருந்து தடம் மாறி இருக்காரா? கேட்டால் திமுக ஆதரவாக பேசுகிறாரு, பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, விஜயை திட்டு. ஏங்க அவங்க எல்லாம் அரசியலுக்காக உழைச்சிருக்காங்க. எல்லா கட்சிக்காரங்களுமே டிவிக்கே தவிர இது எல்லாரும் மக்களோட பணி செய்திருக்காங்க. நீங்கள் என்ன செய்தார்னு கேள்வி கேட்டால் அது சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கா? இல்லை இது 40 நாள் இருக்கா? ஏதோ ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி காலைல வர சாயந்தரம் வீட்டுக்கு போயிரு. இது வரைக்கும் முதலமைச்சருக்கு என்ன நடந்திருக்குது? இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ஏதாவது வெளியில் வந்து பதில் சொல்லியிருக்காரா? எதுவும் கிடையாது. ஆனால் கேள்வி கேட்கணும். லைவை கட் பண்ண மட்டும் தெரியுது. அது எப்படி சர்வாதிகாரமாக கட்சியை உடைக்க தெரியுது, எதிர்த்து பேசுகிறவங்களை வழக்கு பதிவு பண்ண தெரியுது, அதை மீறி அதை செய்தியாக போடுற மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கடைசியாக கொண்டு போய் போட தெரியுது, அதுக்கப்புறம் லைவை கட் பண்ண தெரியுது. இது எல்லாம் தெரியுது. மக்கள் நலத்திட்டம் மட்டும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது எப்படி? அதுக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸு டைம் வேணும்னு கேட்குறீங்க. உடனே ஒரு நண்பர் சொல்கிறாரு, விஜய் ஆட்சி வந்து டெய்லியும் பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்ருக்காங்களாம். எங்கே போடுறாங்க? அவர் நடக்கிறாரு, ஓடுறாரு, உட்காடுறாரு, துண்டை போட்டார், துண்டை எடுத்தாரு தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன அவர் மேலே இருக்கிற குறைய போட்டாங்க? இல்லை பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஒன்று சேலத்தில் இருந்தது, அதனால் அப்படியே போட்டாங்க. இல்லை அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? என்ன டிபேட் நடத்துகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த மாற்றம் நினச்சி ஓட்டு போட்ட நீங்கள் மனசாட்சியோட பேசுங்கன்னு சொல்கிறோம். கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி ஒரு சர்வாதிகாரம்? இல்லை நான் என்ன தப்பாக கேள்வி கேட்டால் தப்புன்னு சொல்லுங்கள், உண்மையாலுமே மன்னிப்பு கேட்குறோம், மாற்றிக்கிறோம், தயாராக இருக்கோம். நீங்கள் மனசாட்சிப்படி நேர்மையாக சொல்லுங்கள். அவர் வந்துட்டார், அதனால் கேட்கவே கூடாதுன்னா யாரை கேட்கல இது வரைக்கும் கேள்வி? எதுக்குங்க லைவ் கட் பண்ணார்? அந்த கேள்வி முதல் கேட்டு சொல்லுங்கள் விஜய் கிட்ட. சட்டசபையில் இன்றைக்கி லைவ் ஏன் கட் பண்ணார்? அப்போ எப்படி மக்கள் தெரிஞ்சுக்கிறது உள்ள என்ன நடக்குதுன்னு? அப்போ இவர் பயந்து போய் கட் பண்ணிட்டாரா? ஏற்கனவே பேச்சு மாதிரி உட்காந்துருக்காரு, திருவிழாவில் காண போன குழந்த மாதிரி. மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி இருக்காருன்னு எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானமா இல்லையா? அது அவர் விரும்பினாலும் நம்மளுடைய முதலமைச்சர் தானே அவர். மக்கள் மாற்றத்தை விரும்பி ஓட்டு போட்டிங்களே, நீங்களே கேள்வி கேளுங்க, நீங்களே பதில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.